பேசிட்டு இருந்த இடம் வந்து ஓபிடி ஏரியா, Okay. பேஷண்ட்ஸ். ஓகே ஆயுர்வேதாலையும் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னோம். Okay. நம்ம கிட்டே அந்த எல்லா ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸும் கன்சல்டன்ஸ் இங்கே இருக்காங்க. இங்கே இருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. ஆயுர்வேதிக் சைக்காட்ரிஸ்ட், ஆயுர்வேதிக் கைனகாலஜிஸ்ட், ஓகே ஆயுர்வேதிக் சர்ஜன், ஓகே ஆயுர்வேதிக் ஐ ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் ஆயுர்வேதிக் பீடியாட்ரிஷியன், Super. ஆயுர்வேதிக் ஜெனரல் மெடிசன். என்னைய சேர்த்து 6 பேர் இங்க. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அத்தனைக்குமான ஒரே சொல்யூஷனா நம்மளுடைய தன்வந்திராலயா இருக்கு. சூப்பர் மேம். ஸோ அவங்க ஓபியில் பார்க்க என்ன மாதிரி கேசஸ் ஓபியோட நீங்க அனுப்புவீங்க, யாரெல்லாம் அட்மிட் ஆக சொல்லுவீங்க? மோஸ்ட்லி இப்போ உங்களுக்கு நீங்க தங்கி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க மாதிரி வேண்டியது இருக்கு. ஒரு லம்பார் டிஸ்க் ப்ராப்ளம், ஒரு நெக் ப்ராப்ளம், அவங்களாம் வந்து மசாஜோ தெரப்பியோ கொடுத்துட்டு வீட்டுக்கு டிராவல் பண்ண சொல்ல முடியாது, திரும்ப அது ரிலாப்ஸ் ஆகும். அதனால நாங்க இங்க அட்மிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிடுறோம். ரொம்ப வல்னரபிள் பேஷண்ட்ஸ் above 60s above 70 இருக்கும்போது அவங்க டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது. அப்புறம் பேரலிட்டிக் பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும்ல, ஹெமிப்ளீஜியா, அவங்களுக்கு உணர்வுகள் இருக்காது, அவங்க நடக்க வைக்கணும், இங்கே தெரப்பி கொடுத்து நடக்க வைக்கணும். அவங்க 1 மாசத்துக்கு மேல இங்க இருப்பாங்க. ஆயுர்வேதிக் சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ் they stay here more than 60 days 90 days 3 months வரைக்கெல்லாம் கூட இங்க இருந்திருக்காங்க. ஓகே. அது வந்து டாக்டர் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிற ஆயுர்வேதிக் சைக்காட்ரிஸ்ட், ஹி இஸ் கன்சல்டிங். அந்த மாதிரி மல்டிபிள் தான் டைவர்ஸ் கேசஸ் தான் இங்க அட்மிட் ஆகும்.